வாக்களிப்பதற்காக மக்கள் சொந்த ஊருக்கு சென்றதால் சென்னையின் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இது குறித்து நமது செய்தியாளர் சுகந்தகுமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 18வது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த 18வது நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க சென்னையில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்றுள்ளதால் சென்னையில் பல இடங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. அதாவது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது அண்ணா சாலையில் உள்ள அந்த மவுண்ட் ரோட் பகுதியில் தேர்தல் நின்று கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் நமக்கு அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சென்னையை பொறுத்தவரை நேற்று அரசு பேருந்தில் மட்டுமே சுமார் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள், அதாவது நேற்று முன்தினம் தங்களது சொந்த ஊருக்கு படையெடுத்து சென்றுள்ளனர். 4 லட்சம் பேர் என்பது அரசு பேருந்தில் பயணம் செய்தவர்களோட எண் தான். அது மட்டுமல்லாமல் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள், அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கு பொதுமக்கள் பேருந்தில் பயணம் செய்யாமல் தங்களது சொந்த வாகனங்கள், அதாவது 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் போன்றவற்றில் பயணம் செய்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் ரயில்களிலும் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று தங்களது ஜனநாயக கடமை ஆற்றியுள்ளனர். வழக்கமாக இந்த மவுண்ட் ரோடு அண்ணா சாலையை எடுத்துக்கொண்டால், அதாவது நம்ம ஜெமினி பிரிட்ஜின் அருகிலிருந்து எல்ஐசி தாண்டுவதற்கு 10 to 15 நிமிடங்கள் குறைந்தபட்சம் செலவாகும். இந்த பகுதி எப்போவுமே எந்த நேரத்தில் வந்தாலும் ஒரு சாலை போக்குவரத்து நிறைந்த ஒரு சாலையாக காணப்படும். தற்போது பார்த்தால் அது சாலை போக்குவரத்து குறைந்து காணப்படுகிறது. பொதுமக்கள் ஈஸியாக இந்த பகுதியை கடக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய வெளியூரில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க சென்றிருப்பதால், அதாவது நேற்று, நாளை ஆகிய 3 நாட்கள் விடுமுறை என்பதால் சென்னையை பொறுத்தவரை வெறிச்சோடியை காணப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ஜெகப்பிரியுடன் செய்தியாளர் சுகந்தகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.